வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வேலைவாய்ப்பு குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பங்கேற்க உள்ளார். இந்த இணையவழி கருத்தரங்கு தொழில்துறை, கல்வித்துறை மற்றும் நாட்டு மக்களிடையே ஒத்துழைப்பை வளர்க்கும் விவாதங்களை ஊக்குவிக்கும் விதமாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இங்கிலாந்து பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து விவாதித்தார். பின்னர் டாக்டர் ஜெய்சங்கர் இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டேவிட் லாமி, உள்துறை அமைச்சர் திரு எவர்ட் கூப்பர், வர்த்தக அமைச்சர் திரு ஜோனத்தன் ரொனால்டு ஆகியோரை சந்தித்து பேசினார். முன்னாள் ஒடிசா முதலமைச்சர் பிஜு பட்நாயக்கின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை நினைவு கூர்ந்து தமது சமூக ஊடக பதிவில் செய்தி வெளியிட்டுள்ளார். ஒடிசா மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பட்நாயக்கின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் அம்மாநில மக்களுக்கு அதிகாரமளிப்பதில் அவர் மேற்கொண்ட முயற்சிகளையும் அர்ப்பணிப்பையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். மாணவர்கள் தங்கள் பணியில் கவனம் செலுத்தி இலக்கை நோக்கி உறுதியுடன் இருக்குமாறு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுடெல்லியில் உள்ள IIMC-யின் இந்திய மக்கள் தொடர்பு நிறுவனத்தின் 56வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் IIMC-யை அதிநவீன வசதிகளுடன் உலகத்தரம் வாய்ந்த ஊடக நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஹரியானா மாநிலம் குருகிராம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா வைதேகி சௌத்ரி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.